அகாடமில இருந்து இன்னைக்கு நம்ம அயனம்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். வாங்க கொஸ்டினுக்குள்ள போலாம். வாரன் ஹேஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார்? டாக்டர் ராவ் லாப்ஸ் வாரிசு இலக்கும் கொள்கை. அதாவது இந்திய மன்னர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த பகுதி அப்படியே ஆங்கிலேயர் கீழே போகும். எடுத்துக்காட்டு ஜான்சியோட லட்சுமி பாய் இருக்காங்கல்ல, ராணி லட்சுமி பாய், அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லைன்றனாலதான் ஜான்சின்ற இடம் ஆங்கிலேயர் கீழே போகும். அதை எதிர்த்துதான் ராணி லட்சுமி பாய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆங்கிலேயர் கூட. துணைப்படை திட்டம் அப்படின்னா இந்திய மன்னருக்கு கீழே ஆங்கிலேயோட படையை நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. அந்த படைக்கு யாரு செலவு பண்ணுவாங்கன்னா இந்திய மன்னர்கள் செலவு பண்ணுவாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மன்னருக்கு கீழே நிப்பாட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேற யாராவது போர் பண்றாங்க அந்த இந்திய மன்னருக்கு கீழே அப்படின்னா இவங்க போய் கூட நின்று ஜெயிச்சு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இது துணைப்படை திட்டம். இதுதான் ஓகே. பிரித்தாளும் கொள்கை அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரையும் பல கல்ச்சர், மொழி, இனமா நம்ம பிரிஞ்சிருந்தோம். மதம், முக்கியமா மதம் ரீதியா நம்ம நிறைய சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தோம். இதை வச்சுதான் அவங்க வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க மெயினா வச்சு ரீசன் வச்சு அவங்க ஈஸியா ஆங்கிலேயர்கள் அவங்க நிப்பாட்டிக்க முடிஞ்சிச்சு இந்தியால. ஓகே. இப்போ சுற்றுவேலி கொள்கைனா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சுற்றுவேலி கொள்கை தான் ஆன்சர். சுற்றுவேலி கொள்கைனா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.